நல்லவர். ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு நம்முடைய கரத்திலே இந்த பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, அவர் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று எல்லாவற்றையும், இந்த உலகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்தை மேற்கொண்டு இந்த உலகத்தை ஜெயித்து இந்த உலகத்தில் வருகிற எல்லா விதமான போராட்டத்தையும் நாம் எப்படி மேற்கொண்டு பாவத்தை, பிசாசனுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நாம் மேற்கொண்டு வாழ்வதற்காக தான் இந்த பரிசுத்த வேதாகமத்தை தேவனாய் கர்த்தர் நம்முடைய கரத்துல தந்திருக்கிறார். நாம் இதை எடுக்கும்போது ஆண்டவர் நன்றி செலுத்தணும். எதற்காக அப்படின்னா, என்னுடைய மொழியில் நான் வாசிக்கும்படி என்னுடைய மொழியில் தேவன் இந்த வேதாகமத்தை எனக்கு தந்திருக்கிறாரு. இந்த உலகத்துல எத்தனையோ மேற்கு இந்த அவங்க சொந்த மொழியில, அவங்க பேசுகிற மொழியில, அவர்கள் அறிந்திருக்கிற மொழியில வேதாகமம் இல்லை. ஆனா நமக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். எதற்காக அப்படின்னா, இதை ஒவ்வொரு நாளும் வாசிக்கவும் இதன்படி நடக்கவும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமா பேசுறார். எல்லாருக்கும் ஒரே வேதாகம் இருந்தாலும் கூட எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி ஆண்டவர் பேசுறது இல்லை. அவருடைய தேவைக்கு ஏற்ப, அவருடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ப, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான சூழ்நிலைக்கு ஏற்ப தேவ ஆவியானவர் இந்த வசனத்தை கொண்டு நம்மோடு கூட என்ன செய்கிறார், பேசுகிறார். நமக்கு அதன் மூலம் ஆறுதல் உண்டாகிறது, அதன் மூலமாய் பலன் அடைகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நிச்சயத்தை, நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இப்படி அநேக காரியங்கள் இந்த வசனம் நமக்கு என்ன செய்யுது, உண்டாக்குகிறது. அதனால ஒவ்வொரு நாளும் இதற்கு நாம் என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எனக்கு வேலை நேரம் இல்லை அப்படி சொல்லவே கூடாது இல்ல. அதாவது நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அப்படித்தான் நாம் இருப்போம். உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னா உலகத்தானை போல இருப்போம். தேவனுடைய காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போமானால் தேவனை போல மாறுவோம், கிறிஸ்துவை போல நாம் மாறிக்கொண்டிருப்போம். அப்ப இந்த உலகத்துல உலக காரியங்கள் நமக்கு தேவையான தேவை, கட்டாயம் தேவை. ஆனால் நான் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அப்ப ஒரு நாளின் முதன்மை யாருக்கு அப்படின்னா தேவனுக்கு. ஒரு வாரத்தின் முதல் நாள் தேவனுக்கு அப்படின்னு யோசிக்கணும். இப்ப நம்ம வேலை காரியங்கள்லாம் எவ்வளவு பயப்படுறோம் இல்ல. வேலை அப்படின்னா வேலைக்கு போகணும், வேலை காரியங்களிலே எவ்வளவு கவனமா இருக்கிறோம், பயந்து செய்யறோம், மரியாதை கொடுக்கிறோம், வேலைக்கு மரியாதை கொடுக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா அதை கொடுத்த தேவனுக்கு நாம் எவ்வளவு மரியாதை செலுத்துகிறோம், அந்த வேலை செய்ய பலன் கொடுக்கிற தேவனை நாம் எவ்வளவு கனம் பண்ணுகிறோம், அந்த வேலையை கொடுத்த தேவனுக்கு நாம் எவ்வளவு நேரத்தை ஒதுக்குகிறோம். அப்படின்னா சில நேரங்கள்ல ஒரு நாள்ல பூஜ்ஜியமா ஆயிடுது. நான் சொல்றது உண்மைதானா? ஒரு நாள் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த நாள்ல தேவனுடைய நேரம் எவ்வளவு கொடுத்துக்கிறோம் பார்த்தா பூஜ்ஜியமா தான் இருக்கும். ஒரு நிமிஷம் கூட இருக்காது. அவசரடி ஜபமா இருக்காது, நமக்கே திருப்தி இருக்காது இல்ல. திருப்தி இருக்குதான்னு பார்த்தா திருப்தி இல்லை. ஏதோ ஜபமானு தான் சொல்ல முடியுமே தவிர நான் நல்லா ஜபித்தேன், தேவ பிரசன்னத்தில் ஜபித்தேன் இல்ல, திருப்தியா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நாம் இந்த வேத புத்தகத்துக்கு நாம் என்ன செய்யல, முதன்மையான இடம் கொடுக்கவில்லை. நாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் முதலிடம் கொடுப்பேன். இப்ப இதுக்கு நான் முதலிடம் கொடுத்து இதை வாசித்து தியானிக்கலன்னா எப்படி நாம் இது கீழ்ப்படிவோம்? இந்த வசனத்தை குறித்த முக்கியத்துவம் நமக்கு இல்லை அப்படின்னா எப்படி நாம கீழ்ப்படிய முடியாது. ஏன்னா அதான் தெரியல, முக்கியத்துவமே தெரியல. அப்ப எப்படி கீழ்ப்படிய முடியும்? கீழ்ப்படியல. ஏன் நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு வளர்ச்சி இல்லை, பலனற்றவர்களா இருக்கிறோம். ஏன் நாம ஒரு உன்னத நிலைக்கு போகல அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து தியானித்து கீழ்ப்படிதலில் நாம் சரியா இல்லாததுனாலே நமக்கு அந்த உணர்வு இருக்கணும். இன்னைக்கு நம்ம சாப்பாட்டை குறித்து யோசிக்கிறோம் இல்ல, நம்முடைய சரீரத்தை குறித்து யோசிக்கிறோம், உடை குறித்து யோசிக்கிறோம், மற்ற உலக பிரகாரமான காரியங்களை குறித்தெல்லாம் கவனமா இருக்கிறோம், எல்லாவற்றிலும் கவனம் செலுத்துகிறோம். அதே போல நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நான் கவனம் உள்ளவனா இருக்க வேண்டும், ஆவிக்குரிய காரியத்தை குறித்த முக்கியத்துவம் உடையவனா இருக்க வேண்டும் என்று நமக்கு அந்த எண்ணம் இருக்கும்போது
நிச்சயமாய் தேவன் நம்மை ஆஸ்வதிக்கிறவனா இருக்கிறார். நாம் நம்முடைய காரியங்களுக்காக போராடி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் அதை முக்கியப்படுத்தி விட்டேன். தேவனுடைய காரியங்களை முக்கியப்படுத்தி இருக்கிறேன். கர்த்தருக்காக நேரத்தை முக்கியப்படுத்தி இருக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தை முக்கியப்படுத்திருக்கிறேன். கர்த்தருடைய நாளை நான் முக்கியப்படுத்திருக்கிறேன். எத்தனை முறை நான் முக்கியப்படுத்துறோம் பேச பாருங்க. வேலை நாளை முக்கியப்படுத்துவோம். வேலைனா ரொம்ப கவனமா இருக்கும். அதுலதான் முக்கியம். ஏன்னா என்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. எனக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் என்னை குறித்து தவறா சொல்லக்கூடாது. அவர்களுக்கு உண்மையா இருக்கணும், அவர்களுக்கு பிரியமா இருக்கணும், அவர்கள் எனக்கு நல்ல சாட்சி கொடுக்கணும். அதுல நாம் கவனமா இருக்கிறோமே. தேவன் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்க வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறோமா? கர்த்தர் என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் நினைக்கிறோமா? பவுல சொல்றார், பவுலை குறித்து சாட்சி கொடுக்கிறார். கர்த்தர் என்னை சாட்சி என்றார். அப்ப நம்மை குறித்து தேவன் சாட்சி கொடுக்க வேண்டுமே. ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? இல்ல, தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். அவரை முற்றிலுமா சார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை, முதலிடம் கொடுக்கிற வாழ்க்கை, கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும்போது மற்ற எல்லாம் எளிதாகிவிடும். உங்க வாழ்க்கையில கடினமா யோசிக்கிற எல்லாம் எளிதாக வேண்டுமே. ஆனால் தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்கும்போது மாத்திரமே. அப்பதான் எளிதா. ஏன் கஷ்டம்? வேலை கஷ்டம், பிரச்சனை, குடும்ப வாழ்க்கை கஷ்டம், பிரச்சனை. இந்த கஷ்டம் அப்படின்னு இன்னைக்கு வராது இருக்கிற சிலர்லாம் இருக்கிறான். குடும்ப சூழ்நிலை பிரச்சனை, கஷ்டம், இதெல்லாம் சொல்லி சொல்லி வராம ஏன் கஷ்டம் மெதுவா போய் பார்த்தீங்கன்னா அவர்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காததினாலே. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டிய நேரத்தை என்ன செய்வது? வேற எதனா செய்யுது. உலக காரியங்கள், சொந்த வேலை, அல்ல தேவையில்லாத காரியங்கள், இல்ல அவசியமில்லாதவைகளுக்கு நேரத்தை செலவு பண்ணி அவர்களே கஷ்டத்தை என்ன செய்யறாங்க? வாங்கி கொள்கிறார்கள். அவர்களே பிரச்சனையை வாங்கி கொள்கிறார்கள். அவர்களே தங்கள் வாழ்க்கையை, குடும்ப சூழ்நிலை கடினமாக்கி கொள்கிறார்கள். ஏன் இந்த கடினமான சூழ்நிலை தான்? நாம் ஏன் முழுமையாய் நம்மை தேவனுக்கு அர்ப்பணித்து வாழக்கூடாது? முழுமையாய் ஆண்டவரை கர்த்தருடைய கரத்தை அர்ப்பணிக்கும் பொழுது எளிதாக எல்லாவற்றையும் மாற்றுவார். நாம் இந்த உலக மனிதர்கள் அல்லது மற்றவர்களை நாம் பார்ப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு பிரச்சனை அதுல இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கிறாங்களே, எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கிறாங்களே, அப்படி இருந்தாலும் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுனால்தான் நமக்கு பிரச்சனையே வருது. இப்ப நானும் அப்படியே போயிடலாமா, நாமும் எப்படியோ வாழ்கிற வாழ்க்கைக்கு நேரம் போயிட முடியுமா அப்படி யோசிக்கிறோம். இல்லை, தேவன் நம்மை அவருக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போயிடக்கூடாது. யாரோ எப்படியோ இருக்கிறாங்க, நமக்கு அது முக்கியம் இல்லை. ஆண்டவரை கர்த்தரை நாம் உறுதியாய் நம்புவதில் கவனமா இருக்க வேண்டும். இதை குறித்து நாம் சங்கீதம் 115 வாசிக்கலாம். சங்கீதம் 115ஆம் சங்கீதத்துல இந்த சங்கீதக்காரன் 2 காரியங்களை அங்கே குறிப்பிடுகிறான். இந்த சங்கீதத்துல 2 காரியங்களை குறிப்பிடுகிறான். நம்புகிறதை குறித்து, ஆண்டவரை கர்த்தரை நம்புகிறதை குறித்து. அந்த சங்கீதம் முழுசா கூட வாசிக்கலாம், ரொம்ப அருமையா இருக்குது. 115ஆம் சங்கீதத்தை வாசிக்கலாம். இந்த சங்கீதத்துல ஆண்டவரை கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதே நேரத்துல விக்கிரகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப அவைகள் எப்படிப்பட்டவைகள் என்பதை குறித்து சொல்லப்பட்டு அவைகளை நம்புகிறவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவைகளை நம்புகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை நம்புங்கள், கர்த்தருக்கு பயப்படுவர்களே கர்த்தரை நம்புங்கள், நம்புங்க நம்புங்க நம்புங்கன்னு 3 இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அங்கே சொல்லும் பொழுது அதை நம்புகிறவர்கள் அப்படிதான் இருப்பாங்க. இப்ப நமக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் வித்தியாசத்தை இங்கே சொல்லுகிறார். இந்த வித்தியாசம் கட்டாயம் இருக்கணும். அதுக்குதான் தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்கு நம்முடைய கரங்களை எழுதி கொடுத்துறார். இதுதான் முதல்ல சொன்ன உங்களுக்கு. இந்த வார்த்தையை அவர் எழுதி கொடுத்த நோக்கம், இதன் மூலமாய் ஆண்டவரை கர்த்தரை நான் நம்புவதற்கு துவங்கினேன். கர்த்தரை நம்ப துவங்கினது வசந்த மூலம்தான். அவைகள் என்னை அவரை நம்ப வைக்கிறது. இப்போ அவர் 3 பேர் சொல்றார், எதற்காக கர்த்தரை நம்ப வேண்டும் அப்படின்னா, அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அதே நேரத்தில் அந்த விக்கிரகங்களை நம்புவதை குறித்து சொல்லும் பொழுது அவைகள் எப்படிப்பட்டவைகள் என்று சொல்லுகிறார்.
அதை நம்புகிறவர்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. இதுல நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, நான் கர்த்தரை நம்புவதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் கர்த்தரை நம்புவதை எப்படி மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள்? நான் கர்த்தரை நம்புகிறேன், கர்த்தர் பேரில் நான் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா பொதுவான நம்பிக்கையா இருக்கும், எல்லாரும் நம்புறது போல தான் நம்புறேன் அப்படின்னா அது வீணா இருக்கும். ஆனால் இங்க உறுதியா சொல்றாரு, சிறுவேளே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை பயப்படலே கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த வார்த்தையை சொல்ல காரணம் என்னன்னா, நான் நம்புகிறதும் உலகத்திலே இருக்கிற மக்கள் நம்புவதும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இப்ப நான் ஆண்டவரை கர்த்தரை நம்புகிறதை மற்றவர்கள் எப்படி பார்த்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, உங்க ஆண்டவர் தான் ஜீவனுள்ளவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையானவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம நம்பிக்கை இருக்கணும். இருக்குமா அப்படி? அப்படியானால் நான் அவரை நம்புகிற அந்த நம்பிக்கையானது என்னை குறித்து சாட்சி சொல்ல வைக்கிறது. அப்ப நம்பிக்கை எப்படிப்பட்ட உறுதியா இருக்குதுன்னா, மற்றவர்கள் என்னை பார்க்கும்போது ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாய் பார்க்க வைக்கிறது, சாட்சியுடையவனாய் மாற்றுகிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்களே யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எப்படின்னா, நாம் எப்படி நம்புகிறேன்? ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஆரம்ப காலத்தில் உங்கள் தேவன் பேரில் நீங்கள் வைத்திருந்த அந்த நம்பிக்கையின் உறுதி எப்படி இருந்தது யோசிச்சு பாருங்க. அப்ப உங்களை பார்க்கும்போது எல்லாரும் எப்படி பார்த்தாங்க? ஆண்டவராய் கர்த்தர் பேரிலே அந்த உறுதியான நம்பிக்கையில் இருக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், உங்கள் குடும்பத்தினர், உங்களை சுற்றி இருக்கிறவங்களா எப்படி பார்த்தாங்க அப்படின்னு யோசித்து பாருங்க. அப்பதான் அந்த நம்பிக்கை குறித்து புரிந்து கொள்ள இருக்கும். எப்படி இருக்குது இந்த உறுதி? என்ன வந்தாலும் கர்த்தர் தான், அவருக்காக ஓடுவோம், முழங்கால் நின்று ஜெபம் பண்ண அனுபவங்கள். ஏன்னா அந்த நம்பிக்கை, வேதத்தை தியானிக்கிற அந்த நம்பிக்கை, எந்த சூழ்நிலையும் தேவனுடைய சபைக்கு வருவதற்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும், வியாதி சோறு வந்தாலும் ஓடி வர நிலை. ஏன்னா அந்த நம்பிக்கை அப்படிப்பட்டதா இருந்தது, அவர் மேல் வைத்த நம்பிக்கை. அப்படி இருக்கும்போது நாம் அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம். கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதமே என்ன செஞ்சதுன்னா, ஒரு காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் பேர்ல வைத்திருக்கிற நம்பிக்கை என்ன செய்யுது? குறையுது. சாக்கு போக்கு சொல்லுது, வியாதி, பலவீனம், பிரச்சனைகள், வேலை, அது இது இப்படி சொல்லி 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 அவர் மேலே இருந்த ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை, ஆரம்பத்தில் இருந்த அந்த உறுதியான நம்பிக்கை என்ன செய்யுதுன்னா குறையும் பொழுது நமக்கு எல்லாமே குறையுது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜபம் குறையுது, வேத தியானம் குறையுது, சபைக்கு வந்து குறையுது, எல்லாம் குறைந்து குறைந்து தேஞ்சு போயின்னு இருக்கிற நிலை இது. ஏன் இப்ப நம்மை பார்க்க எப்படி பார்க்கிறாங்க? ஒரு வாரத்துக்கு எப்படி இருந்தாங்க, தேவன் பேர்ல எப்படி விசுவாசம் இருந்தாங்க, கடைசியில் அவங்க நமக்கு புத்தி சொல்ற மாதிரி ஆயிடும். அவங்க வந்து புத்தி சொல்ற மாதிரி ஆயிடும். நீங்க நல்லா ஜாப் பண்ணுங்க, முன்ன மாதிரி இல்ல, முன்ன மாதிரி வேதத்தை வாசிங்க, நீங்க முன்ன இப்படி உறுதியா இருந்தீங்களே அப்படின்னு உலகத்தான் வந்து சொல்ற மாதிரி ஆயிடக்கூடாது. அப்ப ஆண்டவராய் கர்த்தர் பேரிலே வைத்திருக்கிற நம்பிக்கையானது ஒன்று, நான் நம்புகிறேன். இரண்டாவது, என் நம்பிக்கையை மற்றவர்கள் பார்க்கிறார்கள். அந்த நம்பிக்கை எப்படி இருக்குதுன்னா சாட்சியா இருக்கிறது, தேவனுக்கு சாட்சியா இருக்கிறது. இவங்க நம்புகிற தேவன் தான் ஜீவன் உள்ளவர். ஏன்னா அவங்க வாழ்க்கை அப்படி இருக்கிறது, அவங்க நடக்கை அப்படி இருக்குது, அவங்க கிரியைகள் அப்படி இருக்குது. அப்ப நாம் எப்படி நம்புகிறோமோ அதுதான் வெளிப்படுகிறது. அந்த உறுதியான நம்பிக்கையை நாம் என்ன செய்யணும்? நடக்கை முறை வெளிப்படுத்துகிறோம். தேவன் பேர்ல இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். அது குறையும் போது எது வெளிப்படும்? குறைவுதான் வெளிப்படும் இல்ல, குறையும், குறை சொல்றது வெளிப்படும், ஆண்டவரை முறிந்திருக்கிறது வெளிப்படும், நான் அப்படியே சபைக்கு போறது குறையும், ஜெப வாசியது குறையுது. இப்படி எல்லாம் குறைஞ்சு கொண்டு வேற மாதிரி நிலைக்கு நாம் என்ன செய்யறோம்? தள்ளப்படுகிறோம்.
ஆனா இந்த நம்பிக்கை எப்படி இருக்கணுமா? முடிவு பரியந்தம் நாம் என்ன செய்யணுமா? நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். ஒரு சிலருடைய வாழ்க்கை குறித்து நாம பார்க்கலாம். யோபு இதை குறித்து சொல்றார். 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். ஆமா, 15 வாசிக்கிறோம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். இப்ப ஏற்கனவே நம்பிக்கையா இருந்தாரா யோபு? இருந்தாரா? இருந்தார். எந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்கிறார் அப்படின்னா, எல்லாவற்றையும் இழந்து போன போது நம்பிக்கையா இருக்கிறார். ஆனா எல்லாரும் அவரை குறை சொல்லுகிறான், வந்து குற்றப்படுத்துறான், குறை சொல், நீ என்ன பெரிய பரிசுத்தமான நீதிமானோ அப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்க. இப்படி பேசினா கூட அவர் என்ன செய்யறன்னா, தேவன் பேரில் இருந்த நம்பிக்கையில் அவர் என்ன செய்யல, இழந்து போகவே இல்லை, உறுதியா இருக்கிறார். அது கடைசியா தான் தெரியுது இவர் எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருந்தார். இப்ப ஆண்டவரை கர்த்தர் அந்த நம்பிக்கையை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் தம் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் யோபினுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பே. இப்ப இந்த எப்படிப்பட்ட வியாதி பாருங்க, கொடூரமா இருக்குது, எல்லாம் இழந்து போயிருக்கிறார். அவரு நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன, செத்தாலும் பரவாயில்ல, எப்படியா செத்தா போதுன்ற நிலைக்கு வந்துட்டார். ஏன் நான் இருக்கணும் நிலைக்கு வந்துக்கிறேன்னா கொடூரமா இருக்குது. இப்ப இந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலையிலும் அவர் நம்பிக்கொண்டிருந்தார். அந்த நம்பிக்கையுடைய உச்சக்கட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அப்படின்ட்டார். கடைசி என்ன முடிவு பண்ணிட்டாரு, இப்ப எனக்கு முடியாம இருக்கிறேன், இந்த முடியாமையிலேயே நான் மரித்தாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். அருமையான ஒரு சாட்சி சொல்கிறார். இப்ப எல்லாருக்கும் எப்படி இருந்திருக்கும்? அவர் சாட்சி குறித்து கடைசியா நாம் பார்க்கும் பொழுது 42ஆம் அதிகாரம் அதே யோபு புத்தகத்துல வாசிக்கலாம். 7ஆம் வசனம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசுகிறது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. நிதானமாய் பேசவில்லை இல்ல, நிதானமாய் என்னை குறித்து என்ன பண்ணல, நீங்க பேசல அப்படின்னா, யோபு இவ்வளவு போராட்டத்தின் நடுவிலும் இவ்வளவு மோசமான நிலையில் தான் இருக்கிற நிலையிலும் அவர் ஒரே வார்த்தை, நிதானமாய். தேவன் சாட்சி கொடுக்கிறார். மற்றவங்களை விட தேவன் கொடுக்கிற சாட்சி தான் முக்கியமானது. தேவனே சாட்சி கொடுக்கிறார். எப்படி இருக்கிறாரு? நிதானமாய் பேசியிருக்கிறார் என்று சொல்லி. இன்னொரு வசந்த வாசிக்கலாம். தானியேல் 3ஆம் அதிகாரம். இந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த தானியேல் 3ஆம் அதிகாரத்துல இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 17ஆம் வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க. அவர் தேவன் பேரிலே இருக்கிற அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னா, இவங்க சொல்றாங்க, எங்களை ஆண்டவர் தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி. அதன் அர்த்தம் என்னன்னா, அவர் எங்களை சாகச்சாலும் பரவாயில்ல, யோபை போலதான் இவங்களும் சொல்றாங்க, எங்களை அவர் கொன்று போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இந்த விக்கிரகத்தை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். என் நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்குது? ஒரு சின்ன பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு, ஒரு சாதாரண விஷயம், வேலையில் ஒரு பிரச்சனை, ஜெபமே பண்ண முடியாம ஆயிடுச்சு, ஒரு பொருளாதார பிரச்சனை, கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சு, உடனே என்ன செய்ய முடியல, சபைக்கே வர முடியல, ஒரு சரீர பலவீனம், உடனே அவ்வளவுதான், எல்லாம் போயிடுச்சு. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோமா அல்லது விசுவாசத்தை நாம் உறுதியா இருக்கிறோமா? என்ன ஆச்சரியம்னா,
இந்த இவருடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது, பழைய உடன் புத்தகத்திலே பார்க்கும்பொழுது, நமக்கு எவ்வளவு மேன்மையான காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். நாம் தான் மேன்மையானவர்கள், கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். நம்ம எவ்வளவு மேன்மையாய் தேவன் வைத்திருக்கிறார், அதை குறித்து நாம் என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். இப்ப இவங்களை குறித்து என்ன சாட்சி? இப்படி செஞ்சதுனால இவங்க தப்பி வைக்கப்பட்டார்கள். ஆண்டவரே இறங்கி 25 வாசிங்க. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். இங்க பார்க்கும்போது இவங்க அக்னி சூழல போடப்படுறாங்க. போடப்படுவதற்கு முன்பாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அக்னி சூளை எரிஞ்சு நிற்குது. எரிந்து கொண்டிருக்கிற அந்த அக்னி சூழலே இவங்களை போட்டா இவங்க என்ன பண்ணுவாங்க? கட்டாயம் செத்து போயிடுவாங்க, சாம்பல் ஆயிடுவாங்க. ஆனா அப்படி இருந்தாலும் கூட இவன் 7 மடங்கு சூடாக்குறான். 7 மடங்கு ஏன் சூடாக்குறான் அப்படின்னா, இவங்க சொல்றாங்க, ராஜாவின் கைக்கு எங்களை தப்புவிப்பார், இந்த அக்னி சூளைக்கும் எங்களை அவர் என்ன பண்ணுவாரு? தப்புவிப்பார். இந்த அக்னி சூளைக்கும் தப்புவிப்பார். அந்த வருஷம் வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஆமா, 19 வருஷம் வாசிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து. ஆமா, அவனுக்கு எவ்வளவு எரிச்சல் வந்திருக்கேன் பாருங்க. தேவனை குறித்து சொன்ன உடனே எரிச்சல் வந்துச்சு. நாமும் கூட ஆண்டவரை குறித்து சொல்லும் போது எரிச்சல் வருது, வந்து 7 மடங்கு சூடாக்குறான். அந்த 7 மடங்கு எதுக்கு தெரியுமா? இவன் சொன்னாங்களே, எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார், இந்த சூளைக்கு தப்புவிப்பார், ராஜாவின் கைக்கு அப்படி அது எப்படி தப்பி வைக்க முடியும்? உங்க ஆண்டவர் தப்பி வைப்பாரா? உங்க ஆண்டவருக்கு 7 மடங்கு நெருப்பை நான் போடுறேன், உங்களுக்கு இந்த சூளை போதும். ஆனால் நீ சொன்னீங்கல்ல உங்க ஆண்டவர் தப்பி வைப்பார்னு, அதுக்கு அவருக்காக ஒரு 7 மடங்கு. இவன் இன்னொரு 7 மடங்கு சூளையை போட்டா கூட அதில் நடுவிலும் ஆண்டவர் உலாவ வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அப்போ நீங்க அதை பார்க்கணும் இல்ல. என்னுடைய வாழ்க்கை இது போல இருக்குது, இது போல அப்படின்னா இது மாதிரி இல்லை, ஏதோ பிரச்சனைகளோடு இருக்கிறேன், இது நடுவில் யார் வருவா? இயேசு வருவார். இது நடுவில் இயேசு வருவார். எனக்கு இப்படிப்பட்ட நான் இதை மறுதலிக்க போகிறேனா அல்லது இது நடுவிலே நான் போக போகிறேனா? இந்த பிரச்சனையில் போராட்டம் எல்லாம் இருக்குது எனக்கு. இப்ப நான் மறுதலிச்சு போகிறதா அல்லது ஆண்டவரே இது நடுவிலே நான் கடந்து போக விரும்புகிறேன். ஏன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னை தப்பு வைப்பீங்க. ஆண்டவர் என்ன செய்தார்னா உள்ள இறங்கி வந்துட்டார், நெருப்புகளை வந்து உலாவுகிறார். ஒண்ணுமே புரியல அவனுக்கு. ஒன்னும் புரியாம வெளியே வர சொல்றான், வந்து செக் பண்ண சொல்றான், ஆச்சரியப்படுறான். ஆண்டவர் கொடுத்தவங்க என்ன சாட்சி சொல்றான் பாருங்க. 28ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அப்படியே நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். அவரையே நம்பினார்கள். யார் சாட்சி சொல்றா? ராஜா சொல்றான். அதாவது இதுதான் நம்பிக்கை. நான் தேவனை நம்புகிறதை மற்றவங்க சொல்லணும். இவங்க கர்த்தரை நம்புகிற ஜனங்கள், ஆண்டவராய் கர்த்தரை நம்பி அப்படின்னா என் நம்பிக்கை தேவன் பேரிலே எல்லா சூழ்நிலையிலும் உறுதியா இருக்கிறதா இருக்க வேண்டும். எப்படி என்ன வந்தான் சரி, ஆனா கர்த்தரை நம்புகிறது என்ன செய்ய மாட்டேன், பின்வாங்க மாட்டேன். நான் எப்படி அவரை என்னுடைய ரட்சிப்பின் நாளிலே நம்பினேனோ அதை விட என் நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் என்ன செய்து அதிகமாகி கொண்டிருக்கிறது. இந்த அக்கினி சூளையை பார்த்த போது ஒரு நம்பிக்கையும் 7 மடங்கு ஆன போதிலும் ஒரு நம்பிக்கை இல்லை, அவங்க நம்பிக்கை வளர்ந்து கொண்டே போயிருக்கிறது. சாட்சியா ராஜா சொல்றான், எங்களை தேவன் தப்பு வைப்பார். ஆண்டவர் பார்த்தார், என் நம்புறாங்க, நான் வந்துடுறேன். அதாவது ஒருவேளை
இந்த சூளைக்குள் போகாமலேயே தேவன் தப்பிக்க முடியும்னு கூட அவன் யோசிச்சிருக்கலாம். சூளைக்குள்ள போட முடியுது கதை இல்ல, சூளைக்குள்ளே வெளியே தான் ஆண்டவரால் தப்பிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறான். இந்த பிரச்சனைகளுடைய போகாமல் தான் தேவன் தப்பிக்க முடியும். இவ்வளவு பிரச்சனை வந்த பிறகு எப்படி அவர் என்ன காப்பாற்ற முடியும்? நான் சொல்றது புரியுதா? ஆண்டவர் என்னை எப்படி பாதுகாக்க முடியும்னா, இது போல கஷ்டங்கள், இது போல நெருக்கமான சூழ்நிலைகள், இது போல கடினமான பாதைகளுக்கு முன்பாகவே ஆண்டவர் என்னை காப்பாத்திடுவாரு. இவ்வளவு வந்துச்சு, இப்ப எப்படி என்னை காப்பாத்துவாரு? புரியுது நான் சொல்றது? இவ்வளவு பிரச்சனை, வெள்ளம் தலைக்கு மேல போச்சு, அது போல பிரச்சனை இது, இப்ப எப்படி என்ன அவர் காப்பாற்ற முடியும்னு நினைக்க கூடாது. அப்பவும் என்னை காப்பாற்றுவார். அவருக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நமக்கு தான் பிரச்சனை. 7 மடங்கு சூடானாலும் ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை. பரவாயில்ல கொடுத்துறா, உள்ள நான் வந்துட்டேன், உலாவுகிறார் இல்ல, உலாவுகிறார். அப்ப வந்து மறிக்க வேண்டிய நிலை தான், அவங்க சாகணும், மறிக்க வேண்டிய நிலை, மரணம் தான். அதுக்கு ஆதாரம் என்னன்னா, தூக்கிட்டு போன செத்து போயிட்டான். உள்ள போனவன் இல்ல, வெளியேண்டவனா செத்து போயிட்டான். அப்பனா இவர்கள் கட்டாயம் மறித்திருக்க வேண்டியவர்கள். இந்த நிலைமை வந்தாலும் நான் கர்த்தரை நம்புவேன். அல்லேலூயா. எனக்கு வந்து அந்த சூழ்நிலைக்கு முன்பாக தான் தேவன் தப்பிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க கூடாது. அதை தாண்டி வந்தாலும் ஆண்டவர் தப்பிக்க வல்லவரா இருக்கிறார். அதுதான் நம்முடைய நம்பிக்கையா இருக்க வேண்டும். இது ஒரு சாட்சி. அதாவது சில பேருடைய வாழ்க்கையில அந்த சூழ்நிலையே போக மாட்டாங்க, சூழ்நிலை போகாமலேயே தேவன் பாதுகாப்பார், அது ஒரு சாட்சி. சிலருடைய வாழ்க்கையில இது போல ஒரு சூழ்நிலை போய் தேவன் பாதுகாப்பார், அது விசேஷமான சாட்சி. இப்ப உங்களுக்கு விசேஷமான சாட்சி வேணுமா, சாதாரண சாட்சி வேணும்? பயமுறுத்துறாரு நம்மள, பயம் என்னடா கர்த்தர் நல்ல. சில வேளை நான் அந்த மாதிரி போயிருக்கிறேன், சில வேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை போயிருக்கிறோம். பயங்கர போராட்டம், என்ன நடக்குமோ என்ன ஆகுமோ அப்படின்னு. அந்த ஆண்டவர் அதிசயமான காரியத்தை செய்திருக்கிறார், அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். பயப்படாதீங்க. ஆனால் அவர் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை, இதுதான் சொல்றோம். அவர் நம்பினாங்க அவங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1 அதிகாரம் 21 வசனம். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆமென். நம்முடைய விசுவாசம் யார் மேல் இருக்கணுமா? தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோர்ந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் விசுவாசிக்கிறேனே அல்லது நான் நம்புகிறேனே, அவர் யார் அப்படின்னா மரித்துயிர்த்தெழுந்தவர். மரித்தார் ஆனால் உயிர் தெழுந்திருக்கிறான். அப்படிப்பட்டவர் மேல் நான் என்ன செய்றேன்? நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அந்த என் நம்பிக்கை சாதாரணமானது அல்ல. நம்பிக்கை எப்படிப்பட்டது? ஜீவனுள்ள தேவன் பேரில் நான் நம்பிக்கையா இருக்கிறேன். அதுதான் அப்போஸ்தலன் பேதுரு இங்க சொல்றார். அருமையான ஒரு வார்த்தை இல்லையா? அந்த நம்பிக்கை நமக்கு உறுதியா இருக்கிறோமா? அந்த நம்பிக்கையில நாம் உறுதியா இருக்கிறோமா? இன்னொரு வசனம் வாசிக்கலாம். அதுல 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9 வசனம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9 வசனம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். ஆமா, அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போனோம். இப்ப இங்க ஏன் அந்த வார்த்தையை சொல்ற தெரியுமா? இந்த வார்த்தை ஏன் சொல்றாரு? நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை. இதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. உங்க நம்பிக்கை ஏன் அவரை சேர்த்துக்கிறார் கூட, அவரும் சேர்த்துக்கிறாரு. இங்க அப்போஸ்தலன் பவுலும் சேர்க்கிறார். மரித்தோரை உயிரோடு எழுப்பினவர் அப்படின்னும் போது நமக்கு இந்த எந்த சூழ்நிலை அதை சொல்றாங்க அப்படின்னா,
மரணம் வருமோ என்ற சூழ்நிலை. அந்த நிலைமையில கூட நான் நம்பிக்கையா இருக்கிறேன். ஏன்னா ஒரு உயிர்த்தெழுதி நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னை உயிர்த்தெழ செய்கிறவர் இருக்கிறார். மரணத்தை குறித்து என்ன செய்யல, பயப்படல. அப்படி நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும்படி நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருக்கிறோம் என்று சொல்கிறார். அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்குது? பயம் இல்லை. நம்பிக்கையில் என்ன இல்ல? பயம் இல்லாத ஒரு நிலை. பயம் இல்லை. விழிப்பா கவனிங்க. பயம் இல்லாத ஒரு நம்பிக்கை. ஆண்டவர் பேரில் அப்படி. இன்னொரு வருஷம் வாசிங்க, 15 வருஷம் வாசிங்க. நான் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறபடியினால் உங்களுக்கு இரண்டாம் தரமும் பிரயோஜனம் உண்டாகும்படி முதலாவது உங்களிடத்தில் வரவும். ஆமா, அப்படியே சொல்லினே வர்றார். நிறைய காரியங்களை சொல்லி வந்துட்டு, நான் இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிறபடி. நான் எப்படிப்பட்ட அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவராய் கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை. எல்லா நிலைமையிலும் எப்படிப்பட்ட நம்பிக்கை அப்படின்னா, மரணம் வரும் நிச்சயத்திருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 1 யோவான் 3:3. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். ஆமா, நம்பிக்கை என்ன செய்து சுத்திகரிக்கிறது. அவர் மேல் நான் நம்பிக்கையா இருக்கிறேன் அப்படின்னு சும்மா சொல்லக்கூடாது. அவர் நம்புறேன் நான் கர்த்தர் தான் நம்புறேன், நல்லா இழுத்து பொத்திங்கன்னுப்பாங்க. அப்புறம் எங்க நடக்கும்? கர்த்தர் தான் நம்புறேன் அப்படின்னா நேரம் ஃபுல்லாக எங்கேயோ போயிருக்கும். எங்க போயிருக்குது? சீரியல்லையும் டிவிலையும் சினிமா அதெல்லாம் போயிருக்குது. கர்த்தர் தான் நம்புறேன், வேற எங்கே போயிருக்குது எல்லாம். ஆனா இங்க அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கர்த்தரை நம்புகிறேன்னு சொன்னா அவர் சுத்தம் உள்ளவரா இருக்கிறது போல தன்னையும் சுத்தமாய் காத்துக்கொள்கிறார். அப்போ அது இருக்கணும். நான் அவரை நம்புகிறேன் என்றால் ஏதோ என் பிரச்சனைக்காக, என் தேவைக்காக, சரீரத்துக்குரிய காரியத்திற்காக அந்த நம்பிக்கை இல்லை. அது மட்டும் கிடையாது. என் நம்பிக்கை அவரை நம்புகிறது என்னை சுத்தமானாய் காத்துக்கொள்ள முடியாது, பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முடியாது, தன்னை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாய். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? சுத்தமுள்ள வாழ்க்கையா இருக்கிறது. வார்த்தையில் சுத்தம் இருக்கிறது, முரண்பாடு இல்லை, பொய் இல்லை, பேச்சில, நடக்கையில, சிந்தை, பார்வை சுத்தமுள்ளதா இருக்கிறது. ஏன் அப்படின்னா அவர் எப்படி இருக்கிறாரு? சுத்தமா இருக்கிறார். எனக்குள் இருக்கிறவர் சுத்தமா இருக்கிறார். அதனால் நான் என்ன பண்றேன்? என்னை சுத்தமானாய் காத்துக்கொள்ள வேண்டும். கவனமா இருக்கணும். அந்த நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை நம்மள மற்றவங்க சாட்சி பரிசுத்தம். அது பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு சாட்சி சொல்றான் இல்ல, இயேசு அறிவேன், பவுலை அறிவேன் என்றார். அப்படின்னா அவர் சுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்ததினாலே. அப்ப நீங்க பிசாசுக்கு பயப்பட வேணாம். இருட்டுக்கு, வியாதி, மற்ற காரியங்களை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை சுத்தமானாய் காத்துக்கொண்டீங்கன்னா எதை குறித்தும் பயப்பட வேண்டிய, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பிலிப்பியர் 2:24 வாசிங்க. அன்றியும் நானே சீக்கிரத்தில் வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கையா இருக்கிறேன். ஆமா, எதற்காக சொல்றாருன்னா அவருடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்குன்னு கர்த்தருக்குள் நம்பிக்கையா இருக்கிறேன். பாருங்க, எல்லாவற்றுக்காகவும் எல்லா காரியங்களுக்காகவும் நான் கர்த்தருக்குள் நம்பிக்கையா இருக்கிறேன். நீங்க கர்த்தருக்குள் நம்பிக்கையா இருக்கிறது தான் சரியான நம்பிக்கை. கர்த்தருக்குள் இல்லை அப்படின்னா, கர்த்தருக்குள் இல்லாம நம்புகிற வாழ்க்கை சரியான நம்பிக்கையானா இல்லை. அப்படின்னா அவருடைய ஊழியம், அவருடைய வாழ்க்கை, அவர் போதிக்கிறது, அவர் எழுதுகிற நிருபங்கள், எல்லா காரியங்களிலும் அவர் என்ன சொல்றாரு? நான் எப்பொழுது எப்படி இருக்கிறேன்? கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருந்து எதையும் செய்கிறேன். எனக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னா நான் என்ன செய்ய முடியும்? எனக்கே நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு என்ன பேசுறது இல்ல? அப்போ எனக்குள் இருக்கிற நம்பிக்கை, தேவன் பேரில் எனக்குள் இருக்கிற நம்பிக்கை உறுதியா இருந்தா தான் இது எல்லாத்தையும் எழுத முடியும். ஏராளமான நிருபம் எழுதியிருக்கிறார். கிறிஸ்துவை பற்றி சொல்றார், உயிர்த்தெழுதலை பற்றி சொல்றார், உயிர்த்தெழுதலை நம்பிக்கை குறித்து பேசுகிறார். எல்லாவற்றையும் பேச காரணம் என்ன அப்படின்னா
அவர் கர்த்தருக்குள் நம்பிக்கையாய் எல்லாவற்றில் இருக்கிறபடினார். அவருக்கு எவ்வளவு பாடுகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், எத்தனையோ சூழ்நிலை வந்தது. ஆனா அவருடைய ஒரே வார்த்தை, கர்த்தருக்குள் நான் நம்பிக்கையா இருக்கிறேன். எப்படியா இருக்கு? இவ்வளவு கஷ்டமாகுது, ஆமா கர்த்தருக்குள் நம்பிக்கையா இருக்கிறேன். இவ்வளவு போராட்டங்கள், கர்த்தருக்குள் நம்பிக்கையா இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்குள் இருக்கிற அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கே குறித்து சொல்றாங்க, மத்தேயு சுவிசேஷம் 27:43. மத்தேயு 23:47, 27:43, 27. தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தார், இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். ஆமா, இவருடைய புரிந்து கொள்ளுதல், உலகத்தானுடைய புரிந்து கொள்ளுதல், தேவனை நம்பாத ஆட்களுடைய புரிந்து கொள்ளுதல் என்னன்னா, இவர் எப்படி இருந்தாரா? இவர் எப்படி இருந்தான்னு சொல்றாங்க, தேவன் மேல் பிரியமாய் இருந்தாரே. தேவன் மேல் பிரியமாய் இருக்கிறவர்களுக்கு என்ன வருது? துன்பம் வருது. அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாரிக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இப்ப அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் நம்பிக்கை என்ன செய்யல, போகவில்லை. அப்ப இவரை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இவரு நம்பி இந்த நிலைமையில இருக்கிறாரு, இப்ப இவர் இறங்கி வந்தா இவர் என்ன செய்யலாம், விசுவாசிக்கலாம். இப்ப அந்த நிலைக்கு போனாலும் கூட தேவனாகிய கர்த்தரை நம்புகிறதிலே நான் உறுதியா இருக்கிறேன். பரியாசம்தான் இது ஒரு நிலை. நாம் ஆண்டவரை கர்த்தரை நம்பி வாழ்கிறதுனாலே பரியாசத்துக்குள்ள போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இன்னத்த நீ போயின்னுக்கிற சர்ச்சைக்கு, இன்னத்த பைபிள் வாசிக்கிற, இன்னத்த ஜெபம் பண்ற, நீயே உபவாசம் பண்ணா அப்படின்னு கேட்கும்போது, உன் நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்ல போறோம்? அமைதியா இருந்தார். இயேசு கிறிஸ்து பதில் சொன்னாரா? பதிலே சொல்ல, அமைதியா இருக்கிறார். அமைதியா இருக்கிறது தான் பதில். அந்த அமைதியே அவங்களுக்கு ஒரு பாடம் ஆயிடுச்சு. அப்புறம் புரிஞ்சிருப்பாங்க, இவர் அவர் மேல், தேவன் மேல் பிரியமா இருந்தபடினால உயிர்த்தெழுந்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்பியும் கூட எனக்கு இப்படி இருக்குதே அப்படின்னு நினைக்கலாம். ஆண்டவர் தான் நம்பினேன், என் வாழ்க்கையில அப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் தேவன் உயிர்த்தெழுதலை வைத்திருக்கிறார், ஒரு அற்புதமான காரியத்தை வைத்திருக்கிறார். இவ்வளோ நம்புறேன், ஏன் நடக்கல? எல்லாரும் அப்படி சொல்றாங்களே. இதை விட மேன்மையானதை ஒன்றை வைத்திருக்கிறார். அப்புள்ள சூழ்நிலை விட மேன்மையான காரியம் தேவன் என்ன செய்கிறார், வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போயிடக்கூடாது. ஆனபடினால் இந்த காலவேளையில தேவன் இந்த வசனத்தை நம்முடைய கரத்தில் இந்த வேத புத்தகத்தை தந்திருக்கிறார். எதற்காக? நான் வாசித்து ஏதோ போறதுக்கு இல்லை, இது நான் நம்புவதற்காக, அவரை நம்புவதற்காக, அவர் கீழ்ப்படிவதற்காக, அவருடைய சித்தத்தை செய்வதற்காக, உறுதியாக நிற்பதற்காக நாம் எல்லாவற்றையும் நம்ம தந்திருக்கிறார். கீழ்ப்படிவோம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வான். ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்துதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி நம்முடைய கிருபையில கரத்தை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நம்ப பண்ணுகிற தேவனீங்க தான் ஆண்டவரே. எங்களுக்கு நம்பிக்கை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்க நம்ப எங்களுக்கு உதவி செய்ய முடியும். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் நெருப்புக்குள் போகாமலும் அவர்களை பாதுகாக்க முடியும், அல்லது உள்ளே போனாலும் நீங்க ஜீவனோடு வைக்க முடியும் ஆண்டவரே. நீங்க மறிக்கிற சூழ்நிலையிலும் நீங்க நம்பினதுனால, பிரியம் வைத்தபடினாலே ஒரு உயிர்த்தெழுதலை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த உயிர்த்தெழுதலின் மேன்மையை நாங்கள் எப்போது விசுவாசித்து வாழ உதவி செய்ய முடியாய் எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுமை இவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. வீணான செலவினங்கள், அலைச்சல்கள், பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கும்படி ஜெபிக்கிறோம். முடியாணி பாய்ந்த கரத்தோட்டு ஒரு பலப்படுத்தும். பலவீனமோ அல்லது மற்ற காரியங்கள் வர தடைப்பட்டு வருகிற நாட்டிலே கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம். உடைய பிரயாச பணத்தை வாங்கி ஆஸ்வதி பண்ணத்திலும் ஜெபிக்கிறோம். நாமத்தை பயன்படுத்தும். எல்லா துதியும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.